செல்வீர் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னங்க இப்போ தான் குரு பயிற்சியே ஆனார், அதுக்குள்ளே குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பதிவுகள் அப்படின்றது வந்துச்சு. இப்போ அதுக்குள்ளே குரு வக்ர பயிற்சியா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? குரு பகவான் என்ன பொசிஷனில் இருக்கார் கோச்சார பிரகாரம், அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன்களை துல்லியமாக கொடுக்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பலன்கள்லாம் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் பாருங்கள் முன்கூட்டி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருப்பீங்க. நல்லா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பேக்கப் பண்ணி வச்சுப்பீங்க. அந்த ஒரு நல்ல இன்டென்ஷனில் தான் சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மேலும் இதை பற்றி விமர்சிக்காமல் டைரெக்டாக பதிவுக்குள்ளே போயிடலாம். பொதுவாக இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அப்படின்றத பாருங்கள் 2 பகுதியாக நாங்கள் சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, குரு அக்டோபர் 18 டு டிசம்பர் 5 அதிசாரமாக பயிற்சியாகியிருக்கார். அதாவது மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார் இல்லைங்களா? அந்த உச்சம் பெற்று அமர்ந்திருக்க ஸ்தானத்திலே வக்ரகதி அடைவார். அந்த காலகட்டம் நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் அங்கே வக்ரகதி அடைகிறார். அதுக்கப்புறம் திருப்பி அவர் மிதுனத்துக்கே ட்ராவல் பண்ணி போவார். ட்ராவல் பண்ணி போயிட்டு டிசம்பர் 5லேருந்து மார்ச் 11, 2026 வரைக்கும் மிதுனத்தில் வக்ரகதி அடைகிறார். அப்போ பாவம் மாறுது இல்லைங்களா? பாவம் மாறுது. மொதல் பகுதியில் பார்த்திங்கன்னா அவருக்கு சனி மேலே 9ஆம் பார்வை இருக்கும். 2வது பகுதியில் பார்த்திங்கன்னா ராகு மேலே அவரோட பார்வை அப்படின்ட்டு இருக்கும். ஆக பலன்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறும். ஆக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பலன்கள் தெளிவாக புரியும். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, நான் முன்னமே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு முற்பகுதி பார்த்துக்கலாம். முற்பகுதி நவம்பர் 11 டு டிசம்பர் 5 கடகத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். என்னங்க இப்போ தானங்க அவர் அதாவது பாக்கிய குருவாக இருக்கார். இப்போ தானங்க அவர் அஷ்டம் குருலேருந்து பாக்கிய குருவாக மாறினார். ரொம்ப சந்தோஷம், விருச்சிகத்துக்கு நல்லதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொன்னீங்க. அதுக்குள்ளே அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்னு சொன்னீங்களே. விருச்சிகம் எங்களுக்கு பெருசாக நல்லதே நடக்காதாங்க அப்படின்லாம் கேட்டால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. விருச்சிகம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க ஃபீனிக்ஸ் பறவைகள் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் ஃபீனிக்ஸே ஒரு உருவாக்கப்பட்ட கதை தானங்க. உருவாக்கப்பட்ட கதை தான். ஃபீனிக்ஸ்னு ஒரு நிஜ பறவை இல்லை தான். பட் பியாண்ட் தட் ஃபீனிக்ஸ்னோட கதையை நீங்கள் படிச்சிருந்தீங்களான்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது சூரியனை கண்டு காதலாதுக்கு, சூரியன் கிட்ட அப்படியே பறக்குமா, சூரியனோட வெப்பம் தாங்காமல் எரிஞ்சி சாம்பலாக ஆகி சாம்பல்லேருந்து திருப்பி உயிர் தெழும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃபீனிக்ஸ் பறவைகள் தான் விருச்சிகம். விருச்சிகத்தினோட வாழ்க்கையில் கண்ணீரும் கம்பளையும் இல்லாத விருச்சிகத்தினோட வாழ்க்கையே கிடையாது. நோய்வாய்ப்படாத விருச்சிகத்தினோட வாழ்க்கையே கிடையாது. துரோகத்தை சந்திக்காத, ஏமாற்றத்தை சந்திக்காத விருச்சிகத்தினோட வாழ்க்கையே கிடையாது. ஆனால் அது அத்துணையும் விருச்சிகத்துக்கு நல்லது, கரை நல்லது அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் விருச்சிகத்துக்கு இதெல்லாம் நல்லது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி பல நிகழ்வுகள், ஒரு நிகழ்வு விருச்சிகத்தினோட மண்டையில் நடுமண்டையில் நச்சா மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த செகண்ட் விருச்சிகம் பார்த்திங்கன்னா பொங்கி எழும். செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். அதே மாதிரி ராகு கேது உச்சமடையக்கூடிய ராசி விருச்சிகம். அப்போ அவங்க நினச்சாங்க அப்படின்னா சாதிச்சிடுவாங்க. சாதிக்கிறதுக்கு விருச்சிகம் முற்பட்டுச்சு அப்படின்னா விருச்சிகம் போய் அடையக்கூடிய ஒரு லெவல் அப்படின்றது பெரிய லெவல். என்ன, நிறைய பேர் அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. சந்திரன் நீச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால மனதளவில் நான் இதுக்கு தான், இதனால தான் நான் ஏமாற்றப்படுறேன், என்னோடய வாழ்க்கையினோட அர்த்தம் என்ன அப்படின்றத நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் மத்தியமாக வயசில் புரிஞ்சுப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப வயசாயும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கினீங்களான்னா நீங்கள் சாதிக்கிற மாதிரி யாராலையும் எந்த ராசியாலையும் சாதிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் இந்த குரு சனி அவரை பற்றிலாம் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைங்க. உண்மைதான், குரு இப்போ தான் பாக்கிய குருவாக வந்தார். பாக்கிய குருவாக வந்தவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது பெருசாக நம்மளுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் கிடையாது. நம்மளுக்கு அதிர்ஷ்டம், குட் லக், ஃபார்ச்சூன் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்ச மாதிரி தோணும். எங்களுக்கு என்னைக்குங்க அதெல்லாம் இருந்துச்சு இல்லைங்க. அதிர்ஷ்டத்தை நம்பி வாழறவங்க கிடையாது விருச்சிகம். பட் பியாண்ட் தட் உங்களுக்கு அது அதிர்ஷ்டம் அப்படின்றது இப்போ குரு பார்த்திங்கன்னா இந்த பாக்கிய குருவாக மாறினதுலேருந்து, அதாவது அக்டோபர் 18லேருந்து ஒரு சில விஷயம் உங்களுக்கு சட்டுன்னு நடந்துச்சு பார்த்தீங்களா? அது இவ்வளோண்டு விஷயமான இருக்கட்டும், இவ்வளோ பெரிய விஷயமான இருக்கட்டும், கொஞ்சம் லைட் எஃபர்ட் எடுக்கும் போதே நடந்துச்சு இல்லைங்களா? அது பார்த்திங்கன்னா இப்போ குறைஞ்சா மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள். அப்போ லக்கே போயிடுச்சா? அப்படி கிடையாது. ஒரு விஷயத்த ஒரு முறை முயற்சி பண்ணுறீங்க, அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு விஷயத்த 5 முறை முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த விஷயம் நடந்துடும். ஸோ அந்த லக் அப்படின்றது உங்களை விட்டு போகவே போகாது. ஒரு விஷயத்த ஈஸியாக கிடைக்கிறதுக்கு பதில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விஷயம் கிடைக்குது. ஆக மொத்தம் அந்த விஷயம் கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா குரு பாக்கிய குருவாக இருந்து வக்ரகதி அடையிறதுனால வரக்கூடிய பலன்கள். ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயத்த நான் 2 முறை முயற்சி பண்ணேன், 3 முறை முயற்சி பண்ணேன், நடக்கலை, நான் தூக்கி போட்டேன், எனக்கு வேண்டாம்ப்பா இது, நான் பாட்டு என் பொழப்ப பார்க்குறேன் அப்படின்னு யோசிக்கிறது கூடாது.
ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? நீங்கள் என்ன வந்து சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அதை நிறைய எஃபர்ட் போட்டு சாதிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் வந்து பாருங்கள் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 5, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து ஐவிஎஃப் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஐவிஎஃப் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் வந்து திரும்பி திரும்பி நம்ம வந்து எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து இருக்குங்க. அந்த சொத்து பத்தை நாங்கள் இப்போ வந்து 15 வருஷமும் கோர்ட் கேஸ் இருக்குது. இந்த காலகட்டம் எனக்கு வந்துருமா? வரத்துக்கு வாய்ப்பு கம்மி. 15 வருஷமாக கோர்ட் கேஸ் இருக்குங்க. நான் வந்து அவுட் ஆஃப் த கோர்ட் வந்து ஒரு பஞ்சாயத்து வச்சு செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த காலகட்டம் செய்யலாமா? வேண்டாம். பூர்வீகத்தில் ஒரு வீடு இருக்குங்க, வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் வியாபாரம் பண்ணலாமா? ரேட்டெல்லாம் பேசுங்க, பெருசாக வியாபாரம் பண்ணிடாதீங்க. வியாபாரம் நல்ல விலைக்கு போகாது. ரொம்ப சிம்பிள். குடும்பத்தில் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கு கொடுக்கறது அப்படின்னு வேணாம். எங்கள் மச்சின்ச்சி வந்து என்னை கேட்டாங்க, நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். அந்த வாக்கு கொடுக்கறதுலாம் நம்மளுக்கு வேணாம். அவள் முடிஞ்சால் அவள் செஞ்சுக்கிட்டோம். நம்ம பெருசாக வாக்கு கொடுத்து நம்ம மாட்டிக்கு என்ன மாமா தான் சொன்னார், மாமா ஒன்றுமே செய்யக்கானமே அப்படின்ற மாதிரி நம்ம பேச்சுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யாருக்குமே எந்த விஷயத்தையும் பெரிய லெவலில் வாக்கு கொடுக்கறது அப்படின்றது வேண்டாம். பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். இந்த பிற்பகுதியில், அதாவது முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு பாக்கிய குருவாக இருக்கார், வக்ரகதி அடைஞ்சிருக்கார். அதனால் வரக்கூடிய பலன்கள் சொல்லிட்டேன். சனி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாவம் பஞ்சம சனியாக இருக்கார். விருச்சிக ராசி அன்பர்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் தான் சனி இருக்கார். அவரே நல்லது செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கார். பியாண்ட் தட் குருனோட 9ஆம் பார்வை அவர் மேலே படியுது. அவர் இன்னும் கொஞ்சம் எந்துவாக செய்ய போகிறார். இது வரைக்கும் எந்த பஞ்சத்தையும் போக்கலைங்க, கவலைப்படாதீங்க. இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, சாலிடாக அவர் வந்து செய்வார். டோன்ட் வரி, வெயிட் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ பிற்பகுதிக்கு போகலாம். நவம்பர் 11 டு டிசம்பர் 5 ஃபஸ்ட்டு பகுதி நம்ம பலன் பார்த்துட்டோம். இப்போ பிற்பகுதி அப்படின்போது டிசம்பர் 5 டு மார்ச் 11, 2026 இந்த காலகட்டம் குரு பகவான் மிதுனத்தில் வக்ரம் அடைகிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டம குரு காம்ப்ளிகேஷன். அஷ்டம குரு அப்படின்னாலே நம்மளுக்கு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது தேவையில்லாத சேர்க்கையில் கவனம் தேவை, வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, பிரச்சனை நடக்கிறது இடத்துல நம்ம வேடிக்கை பார்த்தா கூட நம்மளுக்கு பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய விஷயம் என்னோடய பதிவுகளை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இப்போ அஷ்டம குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இது எதுலேயும் நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டாமா, நாங்கள் ஃப்ரீயாக இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். 1/6/2026 வரைக்குமே நம்ம இந்த விஷயத்துலலாம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா குரு அஷ்டம குரு இல்லையா? அப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம அந்த இடத்துல பிரச்சனை, நான் சும்மா வேடிக்கை பார்க்க போனோமாம்மா அப்படின்னு வேடிக்கை பார்க்க போனீங்களன்னா கூட தூக்கி போட்டுன்னு போயிடுவாங்க. நீ தானே வேடிக்கை பார்த்தா, உனக்கு என்ன தெரியும், இங்கே என்ன நடந்துச்சு, என்ன ஏது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வரும். சேர்க்க 15 வருஷமாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, 10 வருஷமாக எனக்கு அவள் ஃப்ரெண்டு, அவள் வந்து சரி கிடையாது தான், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவ. இந்த டைலாக்ஸ்லாம் இங்கே செட்டே ஆகாது. நம்ம வந்து நல்லவங்ககிட்டயே யோசித்து பேச வேண்டிய காலகட்டம். நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியாமையே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. இப்போ கெட்டவன் தெரிஞ்சோம் அவகிட்ட பெருசாக எதுக்கு பேசணும், அப்போ கட் பண்ணிடலாமா? கட் பண்ணுறதும் வேண்டாம். ரொம்ப வந்து பாருங்கள், வழியை வந்து பழக்கம் வந்தாலும், இல்லைப்பா எங்கள் அம்மா வந்து ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை சொன்னாங்கப்பா, எங்கள் மனைவி ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை சொன்னாங்கப்பா, ரொம்ப எமர்ஜென்சியில் இருக்கப்பா அப்படி நைஸாக கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி நழுவிடுறது நல்லது. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? வயிறு சார்ந்த ஒரு பிரச்சனைகள், டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ், டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இருதயம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள், எலும்பு சார்ந்த பிரச்சனைகளில் சனியினோட இம்பேக்ட். சுய ஜாதகத்தில் சனி பெருசாக ஃபேவராக இல்லை, அவரோட தசை நடக்குதுன்னா அதெல்லாம் நடக்கிறது வாய்ப்பு உண்டு. மற்றபடி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்னேன். அதாவது சேர்க்க, ஆரோக்கியம், வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கினீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிற்பகுதியில் சனி மேலே நம்மளுக்கு குருனோட பார்வை இல்லை. சனி நல்லா தான் இருக்கார், அவர் நம்மளுக்கு எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இல்லை. ஸோ சனியை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த குரு வக்ரப்பயிற்சி காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்க குரு வக்ரப்பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்போ இதை பார்த்துட்ருக்க நீங்கள் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்கள், அதாவது நாங்கள் வேலையை மாற்றலான்னு நினைக்கிறோம், ஃபாரின் போகலான்னு நினைக்கிறோம், மறுமணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறோம், இருக்கிற ஒரு திருமண வாழ்க்கையை தொடரலாமா இல்லை டிவோர்ஸ் போகலாமான்னு நினைக்கிறோம், குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணுறோம். இப்படி பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்னோடய சுய ஜாதகத்தை நான் தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.